வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது இயக்குனர் எஸ் கிஷான் இயக்கத்தில் வெளியாகியுள்ள டார்க் ஜெயின் திரைப்படம் பற்றித்தான். கதையின் நாயகன் ஆதர்ஷ் மதிகாந்த். கடன் பிரச்சனையால் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அவர் தனது மனைவி மற்றும் தங்கையுடன் சென்னையில் வாழ்ந்து வருகிறார். அப்போது கோவையில் இருக்கும் தனது தாத்தா சொத்துக்களை தன்னிடம் எழுதி தர தயாராக இருப்பதாக தகவல் கிடைக்கிறது. இதனால் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் குடும்பத்துடன் அந்த கிராமத்துக்கு செல்கிறார். அங்கு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கும் தாத்தாவுடன் சில நாட்கள் தங்க முடிவு செய்கிறார். ஆனால் அதன் பிறகு நடப்பது எல்லாமே மர்மமும் திகிலும் நிறைந்த சம்பவங்கள். அவரை அந்த ஊருக்கு அழைத்து வந்த நபரும் அவரது தாத்தாவும் பல வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார்கள் என்ற அதிர்ச்சி உண்மை தெரிய வருகிறது. அப்படியானால் அவரை அங்கு அழைத்தது யார்? ஏன் அழைத்தார்கள்? அந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து அவர் தப்பித்தாரா என்பதுதான் படத்தின் மீதி கதை. நடிப்பு பற்றி சொல்ல வேண்டுமென்றால், திகில் படங்களில் அனுபவம் கொண்ட ஆதர்ஷ் மதிகாந்த் இந்த படத்திலும் சிறப்பாக நடித்திருக்கிறார். பயம், குழப்பம், பதற்றம் என அனைத்து உணர்வுகளையும் இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜோவிதா லிவிங்ஸ்டன் குடும்ப பெண்ணாக பொருத்தமாக நடித்துள்ளார். அவருடைய பயமும் பதற்றமும் கலந்த நடிப்பு பல காட்சிகளில் கவனிக்க வைக்கிறது. குறைந்த நேரமே திரையில் வந்தாலும் சோனியா அகர்வால் மற்றும் அருவி மதன் தங்களுடைய நடிப்பால் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். சிறப்பு தோற்றத்தில் வரும் பாக்யராஜ் ரசிகர்களுக்கு நல்ல சர்ப்ரைஸ். தொழில்நுட்ப ரீதியாக பார்க்கும்போது ஒளிப்பதிவாளர் சங்கீத் மணிகோபாலின் கேமரா வேலை மற்றும் விக்னேஷ் ராஜாவின் பின்னணி இசை திகில் உணர்வை மேலும் அதிகரிக்கிறது. குறிப்பாக சில காட்சிகள் உண்மையிலேயே புல்லரிக்க வைக்கின்றன. ஒரே வீட்டை மையமாக வைத்து கதை நகர்ந்தாலும் அதை சலிப்பில்லாமல் திகில் நிறைந்த அனுபவமாக மாற்றியிருக்கிறார் இயக்குனர் எஸ் கிஷான். சில காட்சிகளை முன்கூட்டியே யூகிக்க முடிந்தாலும் இடைவேளை மற்றும் கிளைமாக்ஸில் வரும் திருப்பங்கள் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. மொத்தத்தில் திகில் படங்களை விரும்புபவர்களுக்கு டார்க் ஜெயின் ஒரு நல்ல திரையரங்கு அனுபவத்தை கொடுக்கும் திரைப்படமாக இருக்கிறது.